ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெயின்போ டோர் மான்வாவோட எபிசோடு 53 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே ஷிகிஷிமா மற்றவங்களுக்குலாம் புரியல, இதுக்காக அப்படி சொல்லணும்னு அங்கே இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்களே. இடத்துல ஹியூமன் வேர்ல்டோட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த கேட்டு இது எல்லாத்தையும் எதுக்காக அழிக்க சொன்னான்னு இப்போதான் அதுக்கான ரீசனையும் அவன் சொல்கிறான். இந்த கோல்டு சில்வரு இந்த கேட்டெல்லாம் இருக்குல்ல, இதை பற்றி ஒரு பொண்ணு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். பாஸ்ட்டில் கோல்டு சில்வரு பிரான்ஸு இந்த மாதிரி கண்ட்ரி இருக்குல்ல, இவங்க வந்து ஒரு 3 கேட்ஸாக உருவாக்குனாங்க. அதுவும் வெளி உலகத்தோட கனெக்ட் ஆகும். அது எதுக்குன்னா நாலேஜை கேதர் பண்ணுறது தான். அதே டைமில் சோலையும் அவங்க செக்யூர் பண்ணாங்க. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சோல்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். அதனால தான் யாருமே இந்த உலகத்தில் சோல்ஸை வந்து இழக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. யாராச்சும் நேச்சுரலாக இறந்து போயிட்டா அவங்களோட சோல் அது வந்து சீல் ஆகிடும், இல்லைன்னா அண்டர் வேர்ல்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ராக்கானு இருக்கான், அவன் டோரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த 3 விதமான டோர்ஸ் வந்து இருக்குல்ல, இந்த 3 டோர்ஸோட ஓனர் கூட எப்போ ஒரு ஹியூமன் கான்ட்ராக்டுக்கு வரானோ அந்த டைம்ல அவன் வந்து இந்த டோரோட பொசஸரா மாறிடுறான். அப்படி இருக்கும்போது ஒரு கிரியேச்சரை கூட அவனால சண்டை போட முடியும். திரும்பவும் வார்டே சிம்பிளா அதை முடிக்கிறதுக்காக எண்டிங் அவன் சொல்றான். என்ன சொல்ல வரேன்னு இப்போ கன்க்ளூஷனா உங்களுக்கு முடிக்கிறேன். இப்போ டோரோட அந்த ஓனரும் சரி ஹியூமனும் சரி கனெக்ட்ல இருக்கும் போது ஒரு பயங்கரமான எனர்ஜி கிரியேட் ஆகும். அது அந்த 3 கண்ட்ரியுமே ஏத்துக்கும், சில்வரு பிரான்ஸு கோல்டுன்னு. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு ஒண்டி தான் பயங்கரமான பவர்ஸ் வந்து கிடைச்சுனே இருக்கும். சரிதானா, அவங்களுக்கு ஒண்டி கிடைக்குது, நான் நீங்க ஒண்டி எல்லாத்தையுமே வச்சுக்கிறீங்க, பவரை அப்யூஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு ஒண்டி தனியா பவர் கிடைக்குது, இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? அதனால எங்களுக்கும் பவர் வேணும், எல்லாருக்குமே அது கிடைக்கணும், இல்லைன்னா மொத்தத்தையும் நம்ம அழிக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் அவன் வைக்கிறான். அங்க இதை கேட்டோன்னே நம்ம ஆளுங்களுக்கா ரொம்ப ஷாக் ஆகுது. நான் இப்படி பண்ணிட்டா அவ்வளவுதான், அங்க ஒரு கிங்குக்கும் டோர் வந்து கிடைக்கிற மாதிரி ஆயிடும். அங்க ஷீகிஷிமாவும் யோசிக்கிறான், நம்மளோட மெயின் பிளானே என்னன்னா அண்டர் வேர்ல்டுக்கு வந்து அந்த 3 டோரை மொத்தமாக அழிக்கணும். அதுக்காக நம்ம இங்கே வந்தோம். அந்த விஷயத்த தான் ஆளு பண்றான். ஆனா நம்ம சுபாரு கேட்டதுக்கே டெம்பரவரியா அப்புறமா தள்ளி வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க என்னன்னா ரிப்பீட்டடா, அதாவது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒண்டி நந்துட்டா அவ்வளவுதான். ஏன்னா அண்டர் வேர்ல்டுல கிட்டத்தட்ட 200 கண்ட்ரிக்கும் மேல நிறையவே இருக்கு. ஒரு நாளைக்கே 3 டோரோ இதான் அப்பியர் ஆகும். ஆனா இவங்க இப்படி ஒண்டி பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், 20க்கும் மேல நிறையவே டோர்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அதே மாஸ்டர் அப்படி இன்பேலன்ஸ் ஆயிடும். அதனால கிங்காக்கும் அவங்க ரொம்ப கடுப்பாகுது. என்னாலையும் இதை ஒத்துக்க முடியாது. கிங்கா, நீ சொல்றது உண்மைதான், அந்த 3 கிங்குமே அப்படிதான் யோசிக்கிறாங்க. உங்க வார்டனும் கடுப்பாய் கத்துறாரு. ஆமா, உனக்கு என்ன தெரியும், எங்களோட டோரை தான் இது வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு, அதனால தான் ஏதோ நம்ம வந்து நிம்மதியா இருக்கும். அதனால இப்பயாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு வந்து சொல்றான், அப்படி எங்களுக்கு அந்த விஷயத்த நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களோட டோருக்கான ஆக்சஸையும் கொடுக்கணும், ஏன்னா அப்பதான் எங்களால வெளி உலகத்தை பார்க்க முடியும். அங்க இதை கேட்கும் போது நம்ம ரோயின் பயங்கரமா கடுப்பாகிறான். ஆமா, நீங்கெல்லாம் என்ன யோசிக்கிறீங்க, அதாவது இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ? கேட்டு டோரு இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அதுக்கான பேர்டனு? நீங்க யோசிக்கிற மாதிரி ஒன்றும் இந்த விஷயம்லாம் இல்ல. அப்புறம் என்ன, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமான விஷயம்னா இதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க வச்சுக்கணும், அதை மொத்தமா முடிச்சு விட்டுற வேண்டியதுதானே? உனக்கு இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன். இந்த அண்டர் வேர்ல்டு, இந்த உலகமே சோல் எனர்ஜியால உருவாக்கப்பட்ட ஒரு உலகம் தான். அப்படி நம்ம வந்து டோர் எல்லாத்தையும் முடித்து விட்டா அவ்வளவுதான், கண்டிப்பா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லா விஷயத்தையும் திரும்பவும் ஏத்துப்பான். அப்படி பண்ற மூலமா ஹியூமன் உலகமும் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும். அதனால இந்த 2 உலகத்துக்கான பேலன்ஸையும் நம்ம மெயின்டைன் பண்ணோம். எப்பயாச்சும் உனக்கு புரியுதா? இந்த சைடு கிங்காக்கும் அங்க ரொம்ப கடுப்பாகுது. அங்க ஷீகிஷிமா சொல்றான், சுபாரு நான் சொல்றத நீ பண்ண. இப்படி சொன்னோன்னே நம்ம சுபாரு அங்க பேச ஆரம்பிக்க எல்லாருமே நம்ம சுபாருவை தான் பாக்குறாங்க. நம்ம வார்டேவும் அங்க பயங்கரமா கத்துறான். ஆமா, நீ இன்னமும் இங்கதான் இருக்கியாடா, நீ வந்து ஒரு மனுஷன், அதனால பின்னாடி போ, உன்னோட இடம் உனக்கு தெரியும்ல. ஆனா நம்ம ஷீகிஷிமா அங்க சொல்ல அப்படியே ஆளு சொல்றான், நீங்க சொல்ற விஷயத்த காம்பன்சேட் பண்ணணும் தானே நீங்க யோசிக்கிறீங்க, அதனால அந்த 3 கேட்டையுமே அபாலிஷ் பண்றீங்கன்னு சொல்ல இதனால எல்லாருக்குமே கடுப்பாகுது. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு கிங்கோட நோக்கமே என்னன்னா அந்த கேட்டை அழிக்கணும்னு இல்ல, இது மூலமா இவங்களுக்கு வந்து வழி கிடைக்கணும், இவங்களும் எத்துக்கு போகணும், எத்துக்கான பவரை அடையணும் அப்படின்னு தான் எல்லாருமே பாக்குறாங்க. இதனால எல்லாருக்குமே அங்க கடுப்பாகுது. சின்ன கிங் எல்லாம் அங்க பயங்கரமா நம்ம ஹீரோவை பிடிச்ச கத்துறாங்க. ஆமா, இவன மாதிரி ஒரு ஹியூமனுக்கு எவ்வளவு தைரியமா, வாய மூட்டுறா,
சில பேர் அங்க இருக்கிற நம்ம ஹீரோவை கொல்றதுக்கெல்லாம் சொல்றாங்க. ஷீகிஷிமாக்கு புரியுது. இதனால ஷீகிஷிமா அங்க சொல்றான், சுபாரு இப்போ உனக்கான டைம், அத ஆரம்பி. அங்க சுபாரு இதனால அவனோட பவர் அங்க வெளிப்படுத்துறான். இடம் முழுக்க ஒரு பயங்கரமான ஒளியும் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அவனோட ரெயின்போ பவரை காட்டினோனே எல்லாருமே அங்க சதறாங்க. நான் அந்த இடம் முழுக்க அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான பயங்கர பவர் அப்படியே பரவுது. பாக்குற வார்டே மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இது வரைக்கும் நம்ம சுபாரு வேணும்ட்டே தான் வீக்கா நச்சிருப்பான். அதனாலதான் யாருமே அவனுக்கு மரியாதை கொடுக்கல. அங்க ருயினும் யோசிக்கிறான், இது எல்லாமே நேச்சுரலான விஷயம் தான், ஏன்னா என்னோட பவரும் அவங்க கிட்ட இருக்கு, அதனால எல்லாருமே ஆச்சரியமாவது ஆவேசான விஷயம் தான். இந்த சைடு அங்க வார்டேக்கு புரியல, இது ஏன் அப்படியே ட்ராக் மாதுன்னு. நான் இவங்க ஃபியூச்சரு நிறையவே விஷயத்த டிடெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இங்க பார்த்தா அப்படியே ட்ராக் மாதிரி புது விதமா போற மாதிரி இருக்கு. ஹீரோவும் அங்க வந்து சொல்லிடுறான், நீங்க 3 இதுவும் அழிக்கணும்னு. அங்க கம்மினா அவனோட ஃபியூச்சரை பாக்குற அந்த ப்ரெடிக்ஷன், அந்த பவரை வச்சு ஃபியூச்சரை பாக்குற ட்ரை பண்றான். ஆனா கடைசியில அது ஒர்க் ஆகல. ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம சிபில் அவதான். ஏன்னா அவளோட பவரும் ஃபியூச்சரை பார்க்கறது தான். அங்க 2 பேருமே ஒரே டைம்ல ஃபியூச்சரை பார்க்க ஆரம்பிக்கும் போது அது பயங்கரமா கிளாஷ் ஆகுது. இதனால அங்க ஃபியூச்சரையும் அவனால பார்க்க முடியல. அங்க சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இவங்க வந்து என்ன பிளான் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, கம்மினா இருக்கால அவனால ஃபியூச்சரை பார்க்க முடியும். அப்படி இருக்கும் போது அந்த மீட்டிங்ல இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டியும் அவனுக்கு தெரியும். அதனால எல்லாமே அவங்களோட கையில இருக்கும் அப்படின்னு தான் அவங்க யோசிச்சுட்டு வந்தாங்க. 3 கிங் அவங்கள எப்படியாச்சும் ஒத்துக்க வச்சு அந்த கேட்டையும் இவங்க கைக்குள்ள போட்டுட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவங்களோட கேட்டும் அங்க எத்து கூட கனெக்ட் ஆயிடும். அதுதான் இவங்களுக்கு வேணுமோ. ஆனா இப்போ வந்து கமினாவோட கனெக்ஷன் அங்க கட் ஆயிடுச்சு. அவனுக்கு கிராஷ் ஆகுது. ப்ரெடிக்ஷனை பண்ணலான்னு பார்த்தான். இதனால அங்க எந்த விதமான பதிலும் அவங்க கிட்ட இருக்காது. அங்க ஷீகிஷிமாவும் சொல்றான், அவங்க கிட்ட எந்த விதமான லாஜிக்கும் இல்ல, அதனால சீக்கிரமா இதை முடிச்சு விடுன்னு. சஃபினாவும் சொல்றாங்க, இப்போ 2 பேருமே அமைதியா இருக்கீங்கன்னா அப்போ எனக்கான பதில நான் சொல்லணும். அதுக்குள்ள ஏதோ ஒரு பாம்பு மாதிரி இருக்கிற விஷயம் ஒருத்தங்களோட கழுத்து கிட்ட வந்து அங்க இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. இது என்ன, அது வந்து அவங்களுக்கு தெரியல. சிபிலோட கழுத்து கிட்டேயும் வந்து இதை நான் எப்படி நோட்டீஸே பண்ணல. நான் ப்ரெடிக்ஷனை இப்போதான் பார்த்தேன். ஆனா அதுல இது வந்து இல்லவே இல்லையே. ஏன்னா சஃபினா என்ன சொல்ல போனாங்கன்னா, இதை சஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்ல போனாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த விஷயம் ஏற்படுது. அங்க ஒரு கண்ணும் அப்பியர் ஆகுது. அந்த கண்ணு கிட்ட இருந்து ஒரு வாய்ஸும் வந்து, என்னோட பேரை பத்தி உங்களுக்கு தெரியாதுல, என்னோட பேரை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட பேரு ஹபாடன், நான் தான் எக்ஸிக்யூட்டர். என்னது சொல்ல எல்லாருமே அங்க ஆச்சரியமா வராங்க. ஆனா நம்ம ருயின் மத்தவங்க யாருமே யோசிக்கல இனிமே இந்த எத்துக்கு வருவான்னு. அங்க சுபாருக்கே இந்த விஷயம் தெரியாது. எல்லாமே சடனா ஏற்பட்டிருக்கும். நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்க எல்லாருமே நான் உருவாக்குன இந்த சிஸ்டம் அப்படியே மாத்தலாம் ட்ரை பண்றீங்க போல. அதுக்காக தான் நானே இங்க வந்துட்டேன். நான் கவனிக்காத போது இந்த எத்துல நீங்க அட்வான்டேஜ் எடுக்கலான்னு பாக்குறீங்க. அதனால இதுக்கான பிரைஸை நீங்க பே பண்ணணும். இதை கேட்குற மற்றவங்களும் கத்துறாங்க, இதுல எங்களோட ஃபால்ட் வந்து என்ன இருக்கு, அதுதான் அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இதுக்காக உங்களோட உயிரை நீங்க கொடுக்கணும். இதை கேட்குற ஒரு கிங்கோ பயங்கர வேகமா அங்க தாக்க வராரு. என்னது, நாங்க எங்களோட உயிரை கொடுக்கணுமா? வாய்ப்பே இல்ல, சாக போது நீதான். ஆனா வந்தவன் ஏதோ வாய்டுக்குள்ள போன மாதிரி அப்படியே தன்னால அழிஞ்சு போயிடறான். அங்க யார் யாரு அவனை என்னதான் கொல்ல ட்ரை பண்ணாலும் கடைசியில வேலைக்கு ஆகல. சாகுறது ஏதோ அவங்கதான். அங்க ஒரு குயினோ பயங்கர வேகமா தாக்குது. என்னம்மா இந்த மாதிரி பிசிக்கல் அட்டாக்கும் என் மேல வேலைக்கு ஆகுது. இப்பதான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரே சொல்றான், என்ன ஆச்சு, டெத்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ? தப்பிக்க நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி தப்பிச்ச போனாலும் 4 பேரை வெளியில விட்டு வந்திருக்கேன். அவங்க மூலமா நீங்க இறந்துதான் போவீங்க. இந்த சின்ன சின்ன கிங் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களோட தலை எல்லாமே அப்படி வெடிக்க ஸ்டார்ட் ஆகுது. சஃபினாவும் அந்த பாம்பை கொள்ளலான்னு பாக்குறான். ஆனா முடியல. பிசிக்கலா அது இன்டான்ஜபிளா இருக்கிறனால அது மேல என்னதான் நம்ம அட்டாக்ஸ பண்ணாலும் அது வேலைக்கு ஆகுது. அந்த இடத்துல நம்ம ருயினோட தலையும் அவங்க வெடிக்கிற மாதிரி அங்க போகுமா. லெவல நம்ம ஹீரோ செம்ம வேகமா வந்து அவனோட கர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். அதை நம்ம ஹீரோ புரிய வைக்கிறான். கர்ஸ் ஆக்டிவேட் பண்ற மூலமா இதை வந்து கொல்ல முடியும். இதுவும் ஒரு வகையான கர்ஸ் தான். ரெண்டுமே படும் போது அது ரெண்டுமே அழிஞ்சு போயிடும். அவனோட கர்ஸை வச்சு சஃபினாவையும் அவன் காப்பாத்துறான். சஃபினா இப்போ ஹார்ட் டச்சிங்கா பேசுறா. ஆனா இப்போ நம்ம ஹீரோ கண்டுக்கல. ஏன்னா இப்போ அதுக்கான டைம்ல அங்க இல்ல. அங்க அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் புரியுது, அப்போனா இங்க ஒரு கர்ஸ்ட் யூசரும் இருக்கானா. ஆனா நம்ம சுபாரு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான்னு கேட்டா கிடையாது. நம்ம எக்ஸிக்யூட்டரை கொல்ற அளவுக்கு அவங்க கிட்ட கர்ஸ் வந்து இல்ல. அதுக்குள்ள அங்க மிட்நைட் சனோட பிரேஸ்லெட்ல ஏதோ ஒரு மெசேஜ் அவனுக்கு வந்து அதை அனுப்புனதும் நம்ம சிபில் தான். வந்து கவலைப்படாத, ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஹெல்ப் வந்தாச்சு. வெளியில இருக்க சீனை காட்டுறாங்க. அங்க ஒரு பயங்கரமான ஒளி அப்பீர் ஆகுது. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியாவது அது வேற யாரும் இல்ல, வேங்குஷ் தான். அங்க வேங்குஷ் மத்தவங்க எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட சண்டை போடணும்னு வந்திருக்காங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் உண்மையான ஃபைட்டே ஆரம்பிக்க போகுது. ஒரு சைடு அட்மினிஸ்ட்ரேட்டரே வந்திருக்கான். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.